அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்டின்னா, குரூப் 2 2025ஓட ஒவ்வொரு கொஸ்டினையும் டீகோட் பண்ணி, அதோட டெப்த் எவ்வளோ, நம்ம சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்களா, நான் குடுத்த மெட்டீரியல்ல வந்து கரெக்ட்டா அது மேட்ச் ஆயி ஆன்சர் பண்ண முடியுதா, இல்ல என்னோட மெட்டீரியல்ல படிச்சிருந்தா கரெக்ட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ப்ரூஃபோட எடுத்து போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? இப்ப 8த் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த சூட்டபிள் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன்ட் கொலோகேஷன் இன் த ஃபாலோவிங் சென்டென்சஸ். இந்த கொலோகேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் சிலபஸ்ல புதுசா குடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாரி இந்த வார்த்தை வந்து ஒரு டாபிக்கா, ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் மாரியோ, ஒரு லெட்டர் ரைட்டிங் மாரியோ, இந்த வார்த்தை வந்து 6த் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த கொலோகேஷன் அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துலயுமே நான் பார்த்த வரைக்கும் இல்ல. சரி, ஓகே. இதுக்கு நம்மளா ப்ரிப்பேர் பண்ணி மெட்டீரியல் போடலாம் அப்படின்னு இப்போ கொலோகேஷன் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா, நான் ஒரு மெட்டீரியல் குடுத்துருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கொலோகேஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம மெட்டீரியல் இந்த இடத்துல குடுத்துருந்தோம். பார்த்தோம் அப்படின்னா, ஆ கொலோகேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? இட் ரெஃபர்ஸ் டூ த காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் that naturally go together in a language. These word combination are often used in daily speech and writing, making them sound more natural and fluent. அதாவது கொலோகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேச்சு வழக்குல யூஸ் பண்ணி வர்ற 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ட். அது அட்ஜெக்டிவ் நவுனா இருக்கலாம். இங்க குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அட்ஜெக்டிவ் நவுனா இருக்கலாம், இல்ல வெர்ப் நவுனா இருக்கலாம், இல்ல நவுன் நவுனா இருக்கலாம், இல்ல வெர்ப் அட்வெர்பா இருக்கலாம், இல்ல அட்வெர்ப் அட்ஜெக்டிவா இருக்கலாம். எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி உண்டு. வெர்ப் ப்ரிப்போசிஷனா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இத்தன டைப்ஸ் ஆஃப் கொலோகேஷன் நம்மகிட்ட இருக்கு. இது எல்லாமே நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்றது தான். அந்த வேர்டுக்கு தகுந்தா மாரி என்ன செய்யணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல தெளிவா குடுத்திருப்பேன் இந்த மெட்டீரியல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆ நம்ம மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். ஒரு பேட்டர்ன் பாருங்க. ஹெவி ரெயின் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஹெவி ரெயின். ஹெவிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ், நவுனுங்கிறது ரெயின். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். அதே சமயம் ஸ்ட்ராங் ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? எப்பயாவது நம்ம இப்ப திடீர்னு மழை பெஞ்சு ரொம்ப மழை ஸ்ட்ராங்கா பெய்யுதே அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. மழை ஹெவியா பெஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கொலோகேஷன் கரெக்ட்டா. அந்த பேச்சு வழக்குல நடைமுறையில இருக்க கரெக்ட்டான ஒரு ஃபார்மேஷன நம்ம யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது தான் கொலோகேஷன். ஓகேங்களா? இதான் ரெஃபரன்ஸ்ல நம்ம சர்ச் பண்ணி போட்டது. எல்லா வேர்டுக்குமே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்கிறது தான் கரெக்ட். கார் கிராஷ் ஆயிருச்சுங்கிறது கரெக்ட் கிடையாது. சம்டைம்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா அது கரெக்ட் கிடையாது. ஓகேவா? இந்த மாரி இதுதான் இது. பட் ஆனா இங்க குடுத்துருக்கிறத பாருங்களேன். ஆனா கொஸ்டின்ல பாருங்களேன். ஃபைண்ட் அவுட் தி சூட்டபிள் கொலோகேஷன் குடுத்துட்டு, இட் ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். அவிங்களுக்கே கொலோகேஷன்னா என்னன்னு புரியலையா? இல்ல என்ன மனநிலைமையில அவிங்க இருக்காங்கன்னே தெரியல. கொலோகேஷன்ங்கிறது நான் சொன்ன அதுதான் எக்ஸாக்ட்டா அதோட மெட்டீரியலா இருக்கணும். அதுதான் மீனிங்கும் கூட. அந்த டாபிக் கீழ வந்தது அதுதான் எல்லாமே. ஆனா இவிங்க பண்ணி வச்சிருக்க வேலைய பாருங்க. கொலோகேஷன்னு டாபிக் குடுத்துட்டு, இட் ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். என்னைக்காவது நம்ம பேச்சு வழக்குல மழை வந்து பூனையும், நாயும் மாரி பேஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? கிடையாது. ஆனா, இது நம்ம மெட்டீரியல்ல இருக்கு. எங்க இருக்குன்னு பாருங்களேன். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல இந்த இடத்துல நான் குடுத்துருக்கேன் பாருங்க. 11த் ஸ்டாண்டர்ட், 12த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ரெய்னிங் ஹெவிலின்னு அர்த்தம். மழை வந்து பூனையும், நாயும் மாரி மழை பெஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த மறைமுக அர்த்தம் என்னன்னா, மழை வந்து கடுமையா பேஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா பூனையும், நாயும் சண்டை போட்டுக்கும் இல்லையா? அது மாரி மீன் பண்றாங்க. ஒரு அந்த அளவுக்கு அ அ தடால் புடலா பேஞ்சுட்டு இருக்கு மழை அப்படிங்கிற மாரி மீனிங்ல, இங்க நான் குடுத்துருக்கேன் பாருங்க. நம்ம மெட்டீரியல்ல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல 11த், 12த்ல இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. நான் சொன்ன மாரி, நான் சொன்ன வேர்ட். ஜஸ்ட் அ மினிட். ஏன்னா 11த், 12த் நெறைய வேர்ட் இருக்கு. 11த், 12த்ல ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்கு. எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். இங்க தான் இருக்கு. ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், ரெய்னிங் ஹெவிலின்ட்டு. அப்ப ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் மாரி மழை பெஞ்சுச்சுன்னா, அது ஹெவியா பெய்யுதுன்னு அர்த்தம் அப்படின்னு, நம்மளோட இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் 11த் இந்த மெட்டீரியல படிச்சிருந்தா, இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஆனா, அவிங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்கன்னு பார்த்தா, கொலோகேஷன்ங்கிற டாபிக்ல ஒருவேள இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட்டு. இங்க கொலோகேஷன் டாபிக்ல இந்த இடத்துல நான் குடுத்துருப்பேன் பாருங்களேன். வெர்ப் ப்ரிபோசிஷன். இடியோமேட்டிக் கொலோகேஷன். இந்த டாபிக் கீழ அத கொண்டாந்துருப்பாய்ங்களோ! அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்.
இல்லையா? இதுவும் கொலோகேஷன் தான். பட் இடியம்ஸ் வருது. அதனால அங்க மேட்ச் ஆயிருக்கும்னு எனக்கு ஒரு டவுட். ஓகேவா? இதுவும் பை த புக் இடியோமேட்டிக் அப்ப இத்தன டைப்ஸ் ஆஃப் கொலோகேஷன்ஸ் இருக்கு. மேபி அவைங்க சிம்பிளா கேட்கக்கூடாது. இந்த மாரிலாம் கேட்டா சிம்பிளா ஆன்ஸர் பண்ணிருவாய்ங்கன்ட்டு கூட நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு டைரக்ட்டா இடியோமேட்ஸ்லருந்து எடுத்துருக்கலாம். ஓகே. கொலோகேஷன்ங்கிறது அவைங்கள பொறுத்தவரைக்கும் இடியோமேட்டிக் கொலோகேஷன் கேட்டிருக்காய்ங்க. ஓகே. ஓகே. அவைங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கொலோகேஷன்ங்கிற டாபிக்ல தான் அந்த கேள்விய கேட்டிருக்காய்ங்கங்கிறத இப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். டாபிக் இருக்கு இடியோமேட்டிக் கொலோகேஷன்ட்டு. ஓகேவா? அப்ப இடியோமேட்டிக் கொலோகேஷன்ல நம்ம இடியம்ஸ் எல்லா வார்த்தையும் வரும். அதனால அந்த வார்த்தைய தூக்கி அங்க கொலோகேஷன்ல கேட்டுருக்கலாம். அதே மாரி ஃப்ரேசல் வெர்ப்ஸ்லயும் கேட்கலாம். ஸோ அப்ப இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ இந்த டாபிக்குக்கு ரொம்ப தெளிவா படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த மெட்டீரியல படிச்சிருந்தாலும், நம்மளோட மெட்டீரியல படிச்சிருந்தாலும், இந்த கேள்விக்கு கண்டிப்பா ஆன்ஸர் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா தெளிவா ப்ரூஃபோட எடுத்து காட்டிட்டு இருக்கேன் மெட்டீரியல குடுத்து. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.